ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கருப்பு கவுனி இட்லி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நைட்டே வந்து ஒரு ஸ்பூன் கருப்பு கவுனி ஊற வச்சுட்டேன். எனக்கு மட்டும்தான் இப்போ நான் கருப்பு கவுனி ரெடி பண்ணியிருக்கேன். பசங்களுக்கெல்லாம் நைட்டு தான் நான் ஊற்றி தரப்போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் நைட்டு வந்து கருப்பு கவுனி ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க வேண்டியதான். எனக்கு இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவு எடுத்து அதில் கலந்து நான் இட்லி ஊற்றிருக்கேன். எத்தனை பேருக்கு நமக்கு தேவையோ அத்தனை பேருக்கு மட்டும் நம்ம ஊற வச்சு அரைச்சி நம்ம ஆஸ் யூஷுவல் வச்சுருக்க இட்லி தோசை மாவோட கலந்து நம்ம தோசை இட்லி ஊற்றிக்கலாம். ஏன்னா நிறைய ஊற வச்சு அரைச்சி வேஸ்ட் பண்ணிட்டோம்னா இது விலை அதிகம். ஸோ நம்ம வந்து பசங்க வந்து நம்ம வந்து எனக்கு சாதா ஒயிட் தோசை ஊற்றி கொடுங்கம்மா, அப்புறம் வந்து கருப்பு கவுனி தோசை ஒன்று மட்டும் ஊற்றி கொடுன்னுவாங்க. அதனால் வந்து நான் ஆஸ் யூஷுவல் இட்லி மாவு எப்போதுமே ரெடியாக இருக்கும். நம்ம வந்து இது எந்த அளவு தேவையோ ஒரு ஸ்பூன், ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூனு, 5 பேருக்குன்னா 5 ஸ்பூன் ஊற வச்சு அரைச்சி நல்லா மழன்னு அரைச்சிப்பேன். நைட்டே ஊற வச்சுருவேன். ஏன்னா ஓவர் நைட் ஊற வச்சா தான் நல்லா ஊறும் கருப்பு கவுனி. மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாவோட கலந்துக்க வேண்டியதான். கலந்து நான் இட்லி ஊற்றிருக்கேன். இது வந்து சுகர் வந்து நமக்கு நல்லா குறைக்கும். இப்போ சட்னிலையும் பார்த்திங்கன்னா வெங்காய சட்னியில் நான் கருப்பு உளுந்து தான் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். கருப்பு உளுந்தை வந்து கருப்பு உளுந்தை வந்து வறுத்து வெங்காய சட்னிக்கே நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு காஞ்ச மிளகா புளி உப்பு வச்சு அரைப்போம் இல்லையா, அது கூடவே கொஞ்சோண்டு கருப்பு உளுந்து வறுத்து போட்டு நம்ம அரைச்சோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கருப்பு வந்து தோலோடு அரைச்சதுனால அப்படி கருப்பு கருப்பாக தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய சுகர் வந்து கருப்பு கவுனி வந்து நல்லாவே குறைச்சி கொடுக்கும். இப்போ தீபாவளி டைம் வர வரப்போகுது. நிறைய நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்ருவோம். இப்போ இந்த புரட்டாசி மாதம் நம்ம வந்து வீட்டில் வந்து பாயசம் செய்கிறது, சக்கரை சாதம் செய்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து ஸ்வீட் எடுத்துப்போம். அப்போ வந்து சுகர் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். ஸோ வந்து அந்த சுகரை குறைக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி எடுத்துப்பேன் ஃபுட்டு. நம்ம ஃபுட்லேயே வந்து நம்ம வந்து சுகரை வந்து நல்லாவே குறைக்கலாம். இனிமேல் வர வீடியோவில் ஃபுட்டில் எப்படி நம்ம வந்து சுகரை வந்து குறைக்கலான்ற வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.